தொடர்கிறது இந்திய பாகிஸ்தான் பதற்றம். இந்த நிலையில் வெளிவிவகாரத்துறையும் பாதுகாப்புத்துறையும் இணைந்து தொடர்ந்து நாட்டு மக்களுக்கும் உலகத்துக்கும் அப்டேட்ஸ் கொடுத்து வர்றாங்க. பாகிஸ்தானுடைய தீவிரவாத தளங்களை இந்தியா குறிவைத்து மீண்டும் தாக்கியிருப்பதாக செய்தி. பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி வருகிறது. நேற்று இரவு மீண்டும் ட்ரோன் தாக்குதல்கள், இதில் சாமானியர்கள் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் குறிப்பாக குறிவைத்திருக்கிறது பாகிஸ்தான். சில பாதிப்புகளையும் நம்ம பார்த்திருக்கின்றோம். நாம் தீவிரவாத தளங்களை மட்டுமே பாகிஸ்தானில் குறிவைத்து வரக்கூடிய நிலையில் சாதாரண அப்பாவி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை குறிவைக்கிறது ட்ரோன்கள் மூலமாக, மிசைல்கள் மூலமாக. இவற்றையெல்லாம் வெற்றிகரமாக முறியடித்து வரக்கூடிய வேளையில் நேற்று இரவிலிருந்து கடந்த பல மணி நேரங்களாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், பதில் நடவடிக்கைகள், இவற்றையெல்லாம் பற்றி வெளிவிவகாரத்துறையும் பாதுகாப்புத்துறையும் இணைந்து நாட்டு மக்களுக்கு, உலக மக்களுக்கு அறிவிக்க ஆயத்தமாகின்றன. பத்திரிகையாளர் மையத்தில் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடாகிறது. இந்த ஒரு 12 மணி நேரத்தில் கடந்த ப்ரெஸ் மீட்லேருந்து இந்த ப்ரெஸ் மீட்டுக்குள்ளே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கிறது. நேற்று இரவு மீண்டும் ட்ரோன் தாக்குதல்களை குறிப்பாக எல்லைப்புறங்களில் நிறைய மாநிலங்களில் பாகிஸ்தான் மீண்டும் நடத்தி இருக்கிறது. ஜம்முவில், பஞ்சாபில், ராஜஸ்தானில் அப்படின்னு எல்லை மாநிலங்களில் குறிவைத்து பாகிஸ்தான் தாக்க, அதுவும் சிவிலியன் சென்டர்ஸை, வழிபாட்டு தலங்களை பாகிஸ்தான் தாக்க அதற்கு தக்க பதிலடியும் கொடுத்து வருகிறது. சிறப்பான முறையில் நம்முடைய ஏர் டிஃபென்சஸ், நம்முடைய தற்காப்பு சாதனங்கள் அவற்றையெல்லாம் முறியடிக்க, மிசைல் தாக்குதல்கள் அவர்கள் நடத்த, அவற்றையெல்லாம் வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத மையங்களை மீண்டும் இந்தியா குறிவைத்திருப்பதாக தகவல். இவற்றையெல்லாம் அதிகாரப்பூர்வமாக விளக்க ஆயத்தமாகிறது இந்திய அரசு. பாதுகாப்புத்துறை மற்றும் வெளி விவகாரத்துறையுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு தயாராகிறது. இன்னும் சில நொடிகளில் பாதுகாப்புத்துறை செயலாளரும் வெளிவிவகாரத்துறை செயலாளரும் 2 பாதுகாப்புத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் விளக்குவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஆயத்தம் தான் பார்க்குறோம். இன்று அதிகாலை இதற்கான ஏற்பாடு இருந்தது. பிறகு 10:30 மணி என்று அறிவிக்கப்பட்டு தயார் நிலையில் இந்த செய்தியாளர் சந்திப்பு இருக்கிறத பார்க்கின்றோம். பாகிஸ்தானுடைய டெரர் பேசஸை மீண்டும் துல்லியமாக இந்தியா குறிவைத்து தாக்கியிருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்கின்றோம். இந்த தகவல்களை எல்லாம் ஊர்ஜிதப்படுத்தும் இன்னும் விரிவான தகவல்கள், நாடும் உலகமும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தகவல்களை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம எதிர்நோக்கலாம்.